ஆர்த்தி சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சிங்கன்னா அப்போ நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் எப்போ பெயர் மாற்றம் வந்து எதனால் இந்த இது சொல்லுவேன். 1972 தமிழ்நாட்டில் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில திறமை மட்டும்தான் அரசோட நேரடி கட்டுப்பாட்டாக இருந்தது. மற்றெல்லாம் தனியாருக்கு தர வச்சுக்கணும். சில தனியார் முறைகள் வந்து அதில் ஆளுமை வந்து அதில் குறிப்பிட்டாக சொல்லணும்னா நீலகிரி இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் மற்றும் கோவையில் இருக்கக்கூடிய நிறுவனம் மற்றும் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் வந்து இந்த விஷயத்தில் இறங்காங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் மன்னன் உணவு. அவர் வந்து ஒரு பர்மிட் வச்சு 3 பேருந்துகளை மட்டும் இயக்குவார். ஆனால் அவர்கிட்ட பர்மிட் இருக்குது பார்த்திங்கன்னா 25க்கும் மேற்பட்ட பர்மிட் வச்சுருப்பார். ஆனால் அதாவது ஓட்டுறதுக்கு அனுமதி வச்சுருப்பார். ஆனால் 3 பேருந்து மட்டும். இந்த பேருந்து இருக்கிறனால ஒரு சில அதிகாரிகள் வந்து யாரும் வந்து குறை கூற முடியாது. இதை வந்து பண்ணால் மக்களுக்கு இதை கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் வந்து தனியார்கிட்ட இந்த விஷயத்தை வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1972 ஏன்னா பெரும்பாலும் முதலில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த பஸ் அனுமதி வைக்கக்கூடிய தனியார் எல்லாமே காங்கிரஸ்காரர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் சினிமா கொட்டையாளர்களும் சினிமா கொட்டையும் காங்கிரஸ் தான் இருந்துச்சு. அப்போ அவரால் கட்டணம் உயர்த்தி மக்கள் தேர்தலாக கை வைக்கவில்லை. அப்போ கையை உயர்த்தி. ஆனால் 1974 நடத்தின அந்த பொறுத்து வந்து அதாவது ஒரு அதிகாரி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நடத்தின நடந்த பொழுது கோவையில் ₹2.96 இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ₹1 மேற்கு கோவையில் ₹12 அது சேர்த்து ஒரு தொகை வந்து நன்கொடையாக அந்த காங்கிரஸ் கட்சிக்கு பஸ் கம்பெனி கட்டி வந்தனால இதனால் இந்த விஷயத்தை வந்து கண்டும் காணாமல் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் விஷயம் ஆட்சிக்கு மாற்றத்துக்கு அப்புறமா 1972 அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து யாருன்னா கருணாநிதி வந்து மே மாதம் 1 திடீரென்று தனியார் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ராசுரிமையாக்கி இரவோடு கொடுத்து அரசு அதிகாரிகள் வந்து விடிஞ்ச விடாமல் போய் அந்த தனியார் இருக்கக்கூடிய விளாசங்களை வச்சு இந்த தலைவர்கள் பேரை வச்சு அதை வந்து காசோட கட்டுவாங்க. இதை 75 இந்த ஒரு மோட்டார் மன்னன் வந்து தன்ட்ட இந்த பர்மிட் இருக்கக்கூடிய 25 பேர்பட்ட பேருந்துகளை விற்றுட்டார். 1924 மே தின பிரச்சனை இது வந்து வழியேற்றி மக்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னென்னா தனியாருக்கு சென்றக்கூடிய இந்த லாபத்தை வந்து அரசாங்கமே ஏற்று அந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தான் பண்ணார். அதற்கப்புறமாக சில போட்டி பொறாமைகள் என்னென்னா ஒரு தலைவர் வச்சு பிடிக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தலைவர்களோட பேர்கள் அதிகமாக இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய கோஷ்டி முஷர்கள் வந்துச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தலைவரோட பேர் வந்து ஒரு பகுதியில் இயங்குன்னா அந்த தலைவர் இருக்கக்கூடிய பேரோட பேருந்து இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர் பேர் ஒரு பெரும்பான்மை தமிழகத்துக்கு போகணுன்னா அப்போ அந்த பேருந்துகளை சிறைப்பிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் அந்த சிறைப்பிடிக்கிறது, சில பேருந்துகளை அடித்து உடைக்கிறது, கல்வி தாக்குறது, பணைய வைக்கிறது, தீ வச்சு வைக்கிறது, பேருந்து பயணத்தை இறக்க விடாமல் பண்ணுறது, சில விஷயங்கள் அங்கே நடக்குது. இது காரணம் என்னென்னா அங்கே ஆளுமிக்க ஒரு தலைவர்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுமிக்க தலைவர்கள் வந்து அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுமிக்க தலைவர் பகுதியில் ஏற்றுக்கிற இதனால சில பிரச்சனைகள் வந்துட்டுன்னு சொல்லி 1996 வரைக்கும் 97-96 வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. 97ஆம் ஆண்டு கடைசியில் என்ன பண்ணார், அப்போ இருந்தக்கூடிய அரசாங்கம் வேணால் திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அந்த கருணாநிதி அவர் என்ன இருந்தாங்கன்னா இந்த தலைவர்கள் பேர் இருக்கக்கூடிய ஒரு பேர் போட்டு தலைவர் பேர் போட்டு அரசு போக்குவரத்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு தொலைதூர போக்குவரத்து கழகம் மற்றும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுங்கிறத கொண்டு சேர்த்து பண்ணார். இப்போ சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ ஆதிக்க சமுதாயங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ எங்களுடைய தலைவருடைய பேரை வந்து நீங்கள் வந்து
இது பண்ணுறீங்க, புகைக்கிறீங்க, பறிக்கிறீங்கன்னு சொல்லி சில விஷயம் அப்போ சில எதிர்ப்புலாம் வந்துச்சு. பின்னர் இந்த விஷயம் அப்போ இருந்தக்கூடிய கர்நாடக அரசு என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு தொழிலாளிக்கு ஒரு 5000 ரூபாய் ஷேர் வேணும் அந்த ஓடுறதுக்கு. ஆனால் இது ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடாது, வருடம் ஷேர் ஹோல்டராக இருக்க ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 500 கட்டி, அதாவது ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் பேர் இருந்தபோது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தில் நடந்தக்கூடிய ஆட்கள் வந்து வருஷத்துக்கு 500 கட்டி அதை வந்து பங்குதாரர் ஆக்கணும். அந்த பங்கை வந்து நாங்கள் வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணி அதற்கு ஞாபகத்தை அப்போ ஒவ்வொரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தினோட ஓட்டுநர் வந்து அவங்களுடைய பங்குகளை கொடுக்கணும். பங்குகளை பிரித்து கொடுக்கும் வழிமுறை பார்த்திங்கன்னா இது என்னென்னா, பங்குகளை போடும், பங்குகளை வந்து வங்கியில் புண்டிக்கணும். நாங்கள் வந்து அதை இது போட்டு காப்பீடு முதலீடு பண்ணுவோம். அதற்குரிய வட்டிகளை வருடம் கொடுக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இதை வந்து நாங்கள் கொடுப்போம். அப்போ அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேரில் வந்து எனக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கும் அந்த இது இருக்குன்னு சொல்லி இதை வந்து ஊழியர்க்கப்பட்ட அந்த இதை வந்து அதன் அடிப்படை தான் ஊழியர்கள் இருக்கக்கூடிய சலுகைகள், அடிப்படைகள், அவங்களோட ஊதியங்கள் எல்லாமே அதில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறமா 1923-26 அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலத்தில் தான் என்னென்னா, இந்த தலைவர்கள் பேரை வந்து சில வந்து ஒவ்வொரு சில இடத்துல ஒரு சில பேர்கள் வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு அப்புறமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு விரைவு போக்குவரத்து கழகம். விரைவு போக்குவரத்து கழகம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் தான் இருந்துச்சு. இதை வெளி மாநிலத்தில் செல்லக்கூடிய மிக முக்கியமான பேருந்து தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூர் சென்ற பேருந்துக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட பெயரை வச்சு மாற்றினாங்க. அதுக்கப்புறமா 96 ஆட்சி மட்டமும் அந்த பேரை வந்து காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மஹிந்த பிரதமர் தலைமையில் அந்த பேரை மாற்றுறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பேருந்துகள் வந்து கொஞ்சம் உடனே மாற்ற பிரச்சனை கொஞ்சமாக பேரை மாற்றுறாங்க. அதுக்கப்புறமா பேரில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு 2 வருடங்கள். 2097 வரைக்கும் இந்த பிரச்சனை வந்தோடனே ஒரு ஆதிக்க தலைவர்கள் பேர் இந்த இடத்துல போகக்கூடாதுன்னு பிரச்சனை வந்தோடனே இது எல்லாத்தையும் என்ன தலைவர்கள் பேரெல்லாம் நீக்கிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற நிலைமையில் இயங்கணும். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு திரைத்துறை விரைவு போக்குவரத்து கழகம் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு கீழே இந்த பேருந்துகள்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. அப்போ கொஞ்சமாக தலைவர்கள் பேரெல்லாம் நீக்கப்படுது. அதில் சில பிரச்சனைகள் ஏன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய பேருந்துகளில் பார்த்திங்கன்னா தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர், அதாவது பங்கு சந்தைகள் தான் அதை வந்து வங்கியை முதலீடு பண்ணும். அப்போ இந்தமாதிரி மாற்றினீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷேர்கள், அதாவது பங்குகள் குறைய போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறமா நடப்பட முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் தலையிட்டு இந்த விஷயத்தை முழுமையாக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அரசுடைய வங்கியில் கொண்டு இதை வந்து அரசாங்கமே நடத்துகிறோம், இந்த முதலீடு பங்குகளை நாங்கள் திரும்ப வாங்கணும்னு சொல்லி அந்த போகக்கூடிய பங்குகளை வந்து திரும்ப வாங்கி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழியர்கள் காப்பீட்டு நிறுவனம் நாங்கள் அரசாங்கமே நடத்துன்னு சொல்லி அந்த அரசாங்கத்தில் வந்து அந்த பணிகளை வங்கியை சார்பாக பண்ணக்கூடியதை வந்து அரசாங்கமே நடத்தி அதற்குரிய பங்குகளை வச்சு அதுக்கப்புறம் வருஷம் எப்படி கொடுக்குறாங்களோ அதேபடி கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த பிரச்சனை வந்து 2002 வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அதற்கப்புறமா சில விஷயங்கள்லாம் வந்து பூத்துறன்னு சொல்லி போக்குவரத்து கொஞ்சமாக போக்குவரத்துக்கு வந்து நஷ்டம். இதுக்கு காரணம் என்ன, தனியார் பேருந்துகளோட ஆக்கிரமிப்பு, தனியார் பேருந்துகளோட சலுகைகள், தனியார் பேருந்துகளோட நேரப்பட்டுமை அதை இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கவனம் சொல்லிட்டு பேருந்துகள் தனியார் முறைகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேருந்துகளில் வந்து பேருந்தினுடைய பம்புமாங்க, அதாவது இந்த கார்பரேட் மணி முள்ள அதை வந்து இருக்கக்கூடிய அந்த இதை வந்து தளர்த்தி விட்டு ஓதுறாங்க. அப்போ வேகப்படி ஒரு இடத்துல ஒரு 1.5 மணி நேரத்தில் போகக்கூடிய பேருந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்துக்குள்ளேயோ போனீங்கன்னா அப்போ இளையத்தலைமுறை அந்த இதுக்கு காரணம் என்ன சொல்கிறோம், வேகப்போட்டி மட்டும் இல்லாமல் பாட்டு. அப்போ தான் டிஜிட்டல் மியூசிக்கல் சிஸ்டம் உள்ளே வந்த நேரம், டிடிஎஸ் உள்ளே வந்த நேரம் இதை மாற்றி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சேஞ்ச் ரெக்கார்டில் தான், அதாவது ஒரு கேசட்டை போட்டு தான் சில குறை இருக்கக்கூடிய பேச்செல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் அதாவது புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொடுத்தா அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் போட்டி போட முடியலை. ஏன்னா அரசாங்கத்தில் வரக்கூடிய விதி பற்றாக்குறை வந்து என்னென்னா
இந்த இளைய இதில் இந்த பேருந்துகளில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாட்டுக்கட்டுட்டு போகலாம், பாட்டுக்கட்டு மட்டும் போகாமல் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் புதிய தொழில்நுட்பத்தில் பாட்டுக்கட்டு போகலான்னு சொல்லி ஒரு மோகம் வந்து தூக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகப்போட்டி. இது மட்டும் இல்லாமல் 1.5 மணி நேரத்தில் போகக்கூடிய பேருந்து 45 நிமிடம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே போகிறோம். 1/2 மணி நேரம் மிச்சமாகும்னு சொல்லி அதற்கு அப்போ இருக்கக்கூடிய இது ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா இந்தமாரி போட்டி போட்டுவிட்டு ஓட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட 2002லேருந்து 2016, 13 வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. அதற்கப்புறமாக நடைபெறக்கூடிய தேர்தலில் 2011, 12 11ஆம் ஆண்டு கடைசியில் என்ன சொன்னாங்க, ஜிபிஎஸ் வந்து அப்போ இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜிபிஎஸ் கருவியை கட்டுப்பாடு நிறைய பகுதியில் இருக்கக்கூடிய வேகப்போட்டி காரணமாக நிறைய பேருந்துகளில் நேர்ச்சி நடந்து ஆக்சிடென்ட்ஸ் இப்போ விபத்து நடந்துகிட்டே இருக்குது. இதனால் ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்காண்டி இந்த ஜிபிஎஸ் கருவியை நாங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி அது அப்போ சில போட்டு எங்களுடைய வருமானத்தை கேள்வி அதற்கப்புறமா கூட்டி இப்போல்லாம் பேசி இன்றைக்கி 180% பேருந்துகளில் இந்த ஜிபிஎஸ் கட்டுப்பாட்டு வேகக்கட்டுப்பாட்டு கருவி மட்டும் இல்லாமல் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வச்சு இப்போ ஏதோ பேருந்துகளில் ஏதோ தக்கமாக நடந்தது, பேருந்துகள் தொலைந்து போனாரோ இல்லை வேறு பழையமாறி போனாரோ இந்த பேருந்துகளில் ஜிபிஎஸ் இந்த நெட்வொர்க் வச்சு இந்த பேருந்து எங்கே இருக்கிறது உங்களுடைய பேருந்துகளிலே கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தனியார் மனிதர்கள் அதற்கப்புறமா அரசாங்கத்துலேயும் இந்த கொஞ்சம் பண்ணி இந்த பேருந்துகள் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு பேருந்து வந்து பகுதியில் போகும்போது ஒரு 1.5 மணி நேரத்தை போகிறோம். அந்த 1.5 மணி நேரத்தை போகிற ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகுது, ஒரு 1 மணி நேரம் லேட் ஆகுது. ஜிபிஎஸ் சிக்னல் வழியாக அது ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வாங்க. அது ஜிபிஎஸ் ட்ராக்கிங்னால் இந்த எந்த ரூட்டில் இந்த பேருந்து கடத்தப்பட்டிருக்கா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்க்கலாம். சம்மந்தப்பட்ட மேலே கிளைம் மேலே பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது அந்த ட்ராக்டர் இந்த அவங்க டீட்டெயில்ஸை அதுக்கு ஒரு கோடு வரை கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு வரை கொடுத்து உள்ளே போனாங்க இந்த ஜிபிஎஸ் சிக்னலில் என்ன பிரச்சனைனா அந்த இடத்துல வண்டி நின்றுட்டுருக்கு, பேருந்து நின்றுட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சி அதற்கு சங்கியை வந்து சம்மந்தப்பட்ட சேவைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்க, சரி நான் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கிறீங்க பேருந்துகளை வந்து நான் அனுப்பிடுன்னு சொல்லி இந்த ஏசியாக பேருந்து எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுத்தா, வேறு எதுவும் பிரச்சனை உண்மையான இருக்கா, இல்லை வேறு எதுவும் நேர பிரச்சனை இருக்கா, பெட்ரோல் பிரச்சனை இருக்கா, இல்லை பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து இருக்கா, அக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில ஆட்கள் விசாரிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கா, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. இப்போ இதை வந்து ஜிபிஎஸ் சிக்னல் வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கேமரா சிசிடிவி கேமராமாங்க. சிபிஎஸ் சிக்னலுக்கும் கண்டிப்பாக பேருந்தில் சிசிடிவி கேமரா க்ளோஸ் கேமரா டியூனர் வியூவாங்க. இதை கண்டிப்பாக அந்த அரசு பேருந்துகளில் ஒன்றும் தனியார் பேருந்துகள் வக்கீலும் சரி உத்தரவு போட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய பேருந்துகளில் 100க்கு 45% பேருந்துகளில் இந்த சிசிடிவி பக்கம் போயிட்டுருக்கு. வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா 100% இலக்கு பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே அனைத்து பேருந்துகள் அரசாங்கம் மற்றும் தனியார் பேருந்துகள், அரசாங்க பேருந்தாக இருக்கட்டும் இல்லை தனியார் பேருந்தாக இருக்கட்டும் இல்லை ஒப்பந்த பேருந்தாக இருக்கட்டும் அத்தனை சிசிடிவி கேமரா வச்சாங்க. இதுக்கு உதாரணம் என்ன சொன்னாங்கன்னா 2012ஆம் ஆண்டு நடந்த தலைநகர் டெல்லியில் நடந்தக்கூடிய ஒரு சம்பவத்தை ஒத்து பண்ணிட்டு அதே மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒருங்கிணைச்சி அது மட்டும் இல்லாமல் இது பிரச்சனை உண்மையாக என்னையாங்கிறத கண்டுபிடிச்சி இதை பயணிகளுடைய பாதுகாப்பு நலன்கிறதையும் நாங்கள் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம். இதில் சில முரண்பட்ட கருத்துக்கள்லாம் இப்போ இருக்குது. இது எல்லாத்தையும் வருங்காலங்களை சரி பண்ணி அனைத்து பேருந்துகள்லையும் 2030க்குள்ளே பேருந்துகள் எல்லாத்தையும் சிசிடிவி பேக்கேஜோட ஓடுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. ஏன்னா சிசிடிவி கேமரா வச்சா ஒரு விஷயத்தை தப்பு நடக்கிறது கண்காணிக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா அப்போ அந்த பிரச்சனை நடக்காது அப்படிங்கிறதான தோக்கத்தில் தான் அரசாங்கம் பண்ணியிருக்கு. இது எல்லோரும் ஒத்துழைச்சாதான் ஒப்பந்த பேருந்துகளிலோ கண்டிப்பாக ஒப்பந்த பேருந்துகளில் சிசிடிவி கேமரா வைக்கணுங்கிறது தான் அரசாங்கத்துடைய கோரிக்கை. எத்தனை பேர் அதை வச்சுருக்காங்க? ஏன்னா ட்ராவல்ஸ் கம்பெனியில் தான் போக்குவரத்து ஒரு ஒப்பந்த பணியாளர்கள் தான் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது. ரெண்டாவது இந்த போக்குவரத்து பணியாளர்கள் தனியார் பேருந்துகளிலோ இல்லை இந்த அரசாங்க பேருந்துகள் சிசிடிவி வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைலாம் இதுக்கு இப்போ ஓட்டுநர் போகுதுன்னா எங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் எங்களுடைய நாங்கள் வந்து பேருந்து முடிச்சுட்டு தூங்குவோம், சட்டையை பிடித்தவங்க வரைய கட்டி தூங்குவோம். அப்போ எங்களுடைய பணிகளை வந்து அரசாங்கம் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை தனியார் ஒப்பந்த இருக்கக்கூடிய வந்து எங்களுடைய நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கே யாரோட பேசுகிறோங்கிறத வந்து எடுத்து வச்சு
வழிவகுக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அரசாங்கம் ஒரே விஷயம் சொல்லணும்னா, இந்தமாரி விஷயங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் நாங்கள் தொடர மாட்டோம், பார்ப்போம், சரி ரைட்டு போகிறீங்களா நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். அப்படி வச்சு நாங்கள் அரசாங்கம் போட்டிருக்கோம். ஆனால் நீங்களே சில கற்பனைகளை பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு நாங்கள் பொருட்படுத்த முடியாது. வருங்காலங்களில் இந்த மாரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கோ, தப்பு நடக்கோ, ரேகிங் விஷயங்கள், நீங்கள் கற்பழிப்போ, பாலியல் குற்றங்களோ, பாலியல் குற்றங்களோ இது நடக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னல் வச்சிங்கன்னா இல்லையோ, கண்டிப்பாக சிசிடிவி கேமரா வச்சுக்கணும். ஜிபிஎஸ் சிக்னல் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணாலும் இந்த கேமரா வச்சு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை கேமரா வச்சு உங்களுடைய வண்டி என்ன பிரச்சனையாக இருக்குது, எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி கொண்டு வரலாம் டெக்னிக், அந்த புதிய தொழில்நுட்பம் இருக்குங்கிறதான் இப்போ அரசாங்கம் செய்கிறது. இப்போ ஜிபிஎஸ் சிக்னல் வைக்கிங்கனாலே கண்டிப்பாக சிசிடிவி வைக்கணுங்கிறத ஒரு இலக்கை நிர்ணயித்து 2030 எல்லா அனைத்து இப்போ தான் அரசாங்கம் தான் இல்லை தனியார் பிறந்தவங்க அனைத்துலேயும் சிசிடிவி வைக்கணுங்கிறது தான் அரசாங்கம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. சரி, நல்லதே நடக்கும், நல்ல விஷயத்துக்காண்டி எல்லோரும் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நான் யாரையும் பாதுகாப்பு இல்லாமல் தான் வீடியோ பேசியிருக்கேன். நான் யாரையும் துணுக்கிட்டு பேசலை. அது தற்செயலாக ஒரு சில விஷயங்கள் பேசினா அதுக்கு ஞாபகம் தற்செயலாக, ஏன்னா அந்த விஷயத்தில் பேசும்போது அந்த தலைவரோட பேர் கூப்பிட்டாதான் சொன்னால் தான் மக்களுக்கு புரியுங்கிறதுனால அந்த விஷயத்தை மற்றபடி எல்லா தலைவரை பற்றி பேசவில்லை அப்படிங்கிறத சொல்லி நான் யாருக்கு எதிரானவங்க பேசுகிறதில்லை. யூடியூப்போட கைட்லைன்ஸை வச்சு அந்த வீடியோக்கெல்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லி நம்ம சேனலை அடுத்த லெவலில் கொண்டு போகிறது உங்களுடைய ஆதரவு தேவை. நம்ம பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி வீடியோவை முடிக்கிறாங்க.